இவங்க வந்து என்னென்ன எப்படி அந்த டாக்குமெண்டேஷன் பிரச்சனைக்குரிய இடங்கள் இதெல்லாம் கவர் பண்ணி ஏஜென்ட்டுகளை வச்சுருக்கிறாங்க. நம்ம சொன்ன மாதிரி வந்து அந்த பேர் என்ன பக்கீரி சாமின்ற ஒருத்தர், மணிமாறன், அப்புறம் வந்து இது கலை செல்வன் அப்படின்றவங்க. ஸோ இவங்கள மீறி வந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த சேகர் பாபு டீம்லேயே வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரியான ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வந்து இவங்கெல்லாம் வந்து பணத்தை வந்து ஹவாலா பணம் டிரான்சாக்ஷன்லாம் நிறைய நடக்குது. பல கோணி மூட்டையில் வந்து காசு அள்ளிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் தகவல்கள் வந்தது. மூட்டை மூட்டையாக பணத்தை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறது, ஒயிட்டில் இல்லாமல் பிளாக்காக டிரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து பத்திரப்பதிவு துறையில் நடக்குதுன்றது தான் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதான் இவங்க வந்து என்னென்னா கிட்டத்தட்ட 580 இதுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக நீங்கள் 1 லட்சம் போடுங்களேன். ஒரு ஆஃபீஸில் 1 லட்சம் போடுங்க, என்ன ஆச்சு? 580 லட்சம் ஆச்சு. என்ன கணக்கு? கோடியில் போகுது. சும்மா சாதாரண கணக்கு போட்டாலே. ஸோ 1 லட்சம் போட்டாலே அப்போ ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ டார்கெட் பண்ணி முடிக்கிறாங்க. டார்கெட்டெல்லாம் ஒரு முதல் குடும்பத்தை தொடர்புடைய லிங்க் பண்ணி தான் அந்த துறை சார்ந்த மினிஸ்டர் வந்து கலெக்ஷன் பண்ணி கொடுக்குறாரு. அதுதான் வந்து இவங்க வந்து என்னமோ இவங்க வீட்டு காசு அள்ளி கொடுக்குற மாதிரி நலத்திட்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கங்கே இந்த காலேஜுங்கள்லாம் மடக்கி அங்கே வந்து நலத்திட்டம் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ கூட நேற்று அது கோர்ட்டில் கூட கேஸ் வந்துடுறாங்க. அந்த கல்லூரி அரசு கல்லூரிகளை பயன்படுத்துகிறாங்க திமுக ரொம்ப. மதுரை பெஞ்சில் வந்திருக்கு. ஸோ கனிமொழி தலைமையில் கொடுக்க போகிறத அதை வந்து அந்த கிளை பெஞ்ச் வந்து அந்த பெட்டிஷனை ஏற்கலை, அதை வந்து இது பண்ணிடுறாங்க, நிராகரிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பணங்கள்லாம் அந்த வந்து கள்ள ஓட்டு போடுவதற்கும் இது பண்ணுறதுக்கும் எப்படியா ஜெயிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இந்த தடவை உறுதியாக ஜெயிக்க மாட்டோம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. தோண்டி போடுறாங்க, சாக்கடை நிவர்த்தி பண்ணுறோம், பார்க்கை இடிக்கிறோம். நல்லா இருந்த பார்க்கை இடிச்சிட்டு சும்மா அங்கே வந்து 4 மாதம் தானே இருக்குது, எதுக்கு இடிக்கிற நீ? புது ஆட்சி வந்து பண்ணுப்பா. இப்போது நம்ம தலைவர் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கஜானா காலி பண்ணிட்டு போனோம், கடனை சுமையை போட்டு போனோம் அப்படின்ற முடிவில் இருக்காங்க. கடனை வாங்கி 14.40% வந்து 4% வந்து இது கொடுக்குறாங்களாம், ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டிங்கன்னா. நார்மல் பேங்க்கோட அதிகமாக கொடுக்குறாங்க, 7% அதிகமாக. யார்? திருவள்ளூர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எம்ப்ளாயிஸ், தீகோ அப்படின்னு சொல்லி போட்டு இதெல்லாம் வந்து ஆரம்பித்து இதில் என்ன ஸ்கேம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போது மத்திய அரசாங்கம் கோஆப்ரேஷன் மினிஸ்ட்ரின்னு இருக்குது, அமித்ஷா கண்ட்ரோலில் இருக்குது. அதில் நிறைய இந்த மல்டி ஸ்டேட்டு கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டின்னு ஆரம்பிச்சிக்கலான்னு இருக்குது. அந்த இதில் எவ்வளோ ஸ்கேம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லேயே வந்து பல வகையான ஊழல்கள், உதிரி பாகங்கள் வாங்குறதுல இவங்களுக்கு ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். சரி, இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்மளுடைய நேர்காணலில் பல விஷயங்கள் வந்து விவாதித்தோம். இப்போது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அடுத்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட முடியுது. என்ன அப்டேட் சார்? அதாவது இந்த பத்திரப்பதிவு துறையில் வந்து பார்த்திங்கன்னா அறப்போர் இயக்கம் அவர்கள் இருக்காங்க. அறப்போர் இயக்கம் வந்து தொடர்ந்து அவங்க வந்து இதை ஆராய்ந்து எங்கெங்கெல்லாம் ஊழல் நடக்குதோ, இப்போ இந்த சதுப்பு நிலங்களில் ஒரு பகுதியை வந்து இது பண்ணிட பள்ளிக்கண்டை அந்த விஷயமாகட்டும், எப்பவுமே என்னென்னா இப்போ ப்ரொசீஜர் கொண்டாந்துட்டாங்க. எல்லாம் ஒரு லேண்டை இது பண்ணுறாங்க, இது நீர்ப்பிடி நிலம் இல்லை, அதெல்லாம் வந்து ஒப்புதல் கொடுக்கணும், வாங்குறவங்களோ விற்கிறவங்களோ. அது இல்லாமல் இந்த பத்திரத்தின் இந்த பதிவு செய்யப்படும் போது அதுக்கான லெட்டர் அட்டாச் பண்ணணும். டிஸ்பியூட் இல்லை, லீகல் ஏரர் ப்ராப்பர்ட்டினா வந்து இது வந்து பிரச்சனைக்குரிய இடம் இல்லை, அதெல்லாம் வந்து ப்ரொசீஜர். அதில் வந்து ஃபால்ஸு லெட்டரெல்லாம் அட்டாச் பண்ணி இது மாதிரி பத்திரப்பதிவு செய்கிறதுக்கு முனைஞ்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கமிஷன் வருமானம் வருது. அதாவது அறப்போர் இயக்கம் கண்டுபிடிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 40,000 ரூபாயிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கலெக்ஷன் ஆகுது ஒவ்வொரு பத்திரப்பதிவு துறை ஆஃபீஸ்லேயும். வந்து 582 550
87 பத்திரப்பதிவு ஆஃபீஸுகள் இருக்குது. இதில் வந்து பல ஏக்கர் கணக்கில் வந்து இந்த மாதிரியான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பிரச்சனைக்குரிய இடங்கள்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற பகுதிகளில் வந்து கலெக்டர் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட அதாவது என்னென்னா மேய்ச்சல் நிலங்கள்னு சொல்லுவாங்க. இந்த மேய்ச்சல் நிலங்கள்லாம் ஒரு பகுதியை வந்து அது ஒட்டினா மாதிரி அந்த லேண்டுக்கு ஒட்டினா மாதிரி வரதெல்லாம் இந்த மாதிரி கவர் பண்ணி பத்திரப்பதிவு செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி பல இடங்களில் ராதாபுரம், திருநெல்வேலி ராதாபுரம், தூத்துக்குடி ராதாபுரம் ஏதோ ஒரு பகுதியில் அது விருகம்பாக்கம்ன்ற இடத்துல வந்து பல ஏக்கரில் வந்து ஊழல் நடந்திருக்குது. அறப்போர் இயக்கம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து தொடர்ந்து நடக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நம்ம கடந்த இதுலேயே சொன்னோம், நம்ம பல கோணி மூட்டையில் வந்து காசு அள்ளிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் தகவல்கள் வந்தது. ஸோ இதுதான் வந்து விஷயம். இவங்க வந்து என்னென்ன எப்படி அந்த டாக்குமெண்டேஷன் பிரச்சனைக்குரிய இடங்கள் இதெல்லாம் கவர் பண்ணி ஏஜெண்ட்டுகளை வச்சுருக்கிறாங்க. நம்ம சொன்ன மாதிரி வந்து அந்த ஒரு பேர் என்ன பக்கீரி சாமின்ற ஒருத்தர், மணிமாறன், அப்புறம் வந்து இது கலை செல்வன் அப்படின்றவங்க. ஸோ இவங்கள மீறி வந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த சேகர் பாபு டீம்லேயே வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரியான ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வந்து இவங்கெல்லாம் வந்து பணத்தை வந்து ஹவாலா பணம் டிரான்சாக்ஷன்லாம் நிறைய நடக்குது அப்படின்றத விஷயம் வந்து தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது. ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸ், ஹவாலானா அந்த கருப்பு பணம். இப்போ முன்ன அந்த காலத்துலலாம் வந்து ஹவாலா ஸ்கேம்னு வந்தது 98களில். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா கருப்பு பணங்கள், அதாவது இங்கே இருக்கிற இப்போ பான் புரோக்கரு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு இது பண்ணுறவங்க, இந்த ஆஃபீஸ் வச்சுருக்கவங்க, பாம்பே பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண டீ கடைக்காரன், பானிபூரி விற்கிறவன், அவங்கெல்லாம் இந்த வேலையை செய்வாங்க. மூட்டை மூட்டையாக பணத்தை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறது, ஒயிட்டில் இல்லாமல் பிளாக்காக டிரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து பத்திரப்பதிவு துறையில் நடக்குதுன்றது தான் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது அதான் இவங்க வந்து என்னென்னா கிட்டத்தட்ட 580 இதுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக நீங்கள் 1 லட்சம் போடுங்களேன். ஒரு ஆஃபீஸில் 1 லட்சம் போடுங்க, என்ன ஆச்சு? 580 லட்சம் ஆச்சு. என்ன கணக்கு? கோடியில் போகுது. சும்மா சாதாரண கணக்கு போட்டாலே. ஸோ 1 லட்சம் போட்டாலே அப்போ ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ டார்கெட் பண்ணி முடிக்கிறாங்க. டார்கெட் ஆமாம்மா, டார்கெட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற அந்த டார்கெட்டெல்லாம் ஒரு தான் முதல் குடும்பத்தை தொடர்புடைய லிங்க் பண்ணி தான் அந்த துறை சார்ந்த மினிஸ்டர் வந்து கலெக்ஷன் பண்ணி கொடுக்குறாரு. அதுதான் வந்து இவங்க வந்து என்னமோ இவங்க வீட்டு காசு அள்ளி கொடுக்குற மாதிரி நலத்திட்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கங்கே இந்த காலேஜுங்கள்லாம் மடக்கி அங்கே வந்து நலத்திட்டம் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ கூட நேற்று அது கோர்ட்டில் கூட கேஸ் வந்துருக்கு. அந்த கல்லூரி, அரசு கல்லூரிகளை பயன்படுத்துகிறாங்க திமுக ரொம்ப. மதுரை பெஞ்சில் வந்திருக்கு. ஸோ ஏன்னா கனிமொழி தலைமையில் கொடுக்க போகிறத அதை வந்து அந்த கிளை பெஞ்ச் வந்து அந்த பெட்டிஷனை ஏற்கலை, அதை வந்து இது பண்ணிடுறாங்க, நிராகரிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பணங்கள்லாம் அந்த வந்து கள்ள ஓட்டு போடுவதற்கும் இது பண்ணுறதுக்கு எப்படியா ஜெயிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இந்த தடவை உறுதியாக ஜெயிக்க மாட்டோம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. நீங்கள் பாருங்களேன், பொதுவாக இந்த ஊழல் மட்டும் இல்லைங்க, நீங்கள் பொதுவாக ஜென்ரலாகவே இந்த ஊழல்ன்றது மக்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பத்திரப்பதிவுத்துறை போனீங்கன்னா உங்கள் டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். யாராவது விற்கிறாங்கன்னா அது மறுப்பு மனு கொடுங்க. அந்த மறுப்பு மனு ஏற்று ஆன்லைனில் ஏற்றுறாங்களான்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸான விஷயம்லாம் இவங்க பண்ணிட்டு போகிறாங்க. நாளைக்கு இவங்களுக்கு என்ன போயிடுவாங்க, அப்புறம் வந்து 5 வருஷம் 10 வருஷம் நீங்கள் தான் கோர்ட்டு கேஸுன்னு அலையணும். சார், இப்போது எல்லா அரசியல் தலைவர்களும், குறிப்பாக பிஜேபியை சேர்ந்தவர்கள், தாவேகாவை சேர்ந்தவர்கள், திமுக வந்து அவங்களுடைய பலமாக நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமே பணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், பணம் தான். அந்த அளவுக்கு ஒரு பணம் இந்த 4 வருஷங்களில் சேர்ந்துருச்சு. ஆமாம், அதுதான். அப்போ நீங்கள் பொதுவாக ஒன்றும் இல்லை சார், ஊழல் அப்படின்றத டாபிக், பணம் எவ்வளோ கலெக்ஷன் ஆகுது அந்த டாப்பிக்கே விட்டுருவோம். நம்ம அந்த பாயிண்ட்டுக்கே போவேணாம். டாப்பிக்குன்னு இல்லை, அந்த பாயிண்ட்டுக்கே போவேணாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலை மூடுக்குன்னா நீங்கள் திரும்பி ஒரு ரோட்டுக்குள்ளே போய் பாருங்கள், பைக் எடுத்துக்கிட்டோ கார் எடுத்து, உங்களால் போயிட்டு வர முடியுதா? ஏன் போக முடியல? அங்கங்கே தோண்டி போடுறாங்க. சாக்கடை நிவர்த்தி பண்ணுறோம், பார்க்கை இடிக்கிறோம். நல்லா இருந்த பார்க்கை இடிச்சிட்டு சும்மா அங்கே வந்து 4 மாதம் தானே இருக்குது, எதுக்கு இடிக்கிற நீ? புது ஆட்சி வந்து பண்ணுப்பான். இப்போது நம்ம தலைவர்கள் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கஜானா காலி பண்ணிட்டு போனோம்.
கடனை சுமையை போட்டு போகணும் அப்படின்ற முடிவில் இருக்காங்க. கடனை வாங்கி 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 இது நீங்கள் ஒவ்வொரு ஃபேஸ் பை ஃபேஸ் இப்போ நீ ஒரு வந்து இந்த ஜனவரி மாதத்தில் பூந்தமல்லியிலேருந்து போரூர் மெட்ரோ வரைக்கும் திறக்க போகிறோன்னு சொன்னாங்க. ஏன் போரூர் வரைக்கும் வந்தவங்க ஏன் மும்முரமாக இது பண்ணி வடபழனி வரைக்கும் ஏன் லைன் வர மாட்டேங்குது? வந்தால் தானே அது பிரயோஜனமாக இருக்கும். வடபழனி வரைக்கும் வந்துடுச்சுன்னா அந்த லைனு வடபழனிலேருந்து மறுபடியும் வந்து இந்த லைனில் கனெக்ட் ஆகிறதுக்கு போவாங்க மக்கள், எளிதாக இருக்கும். அப்புறம் அங்கே வடபழனியில் போய் ஆலந்தூர்லேருந்து மாறி இந்த பக்கம் பாரிஸ் போகிறவங்க இப்படி போவாங்க, இப்படி பண்ணுவாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் போடுறேன்னு சொல்லி நோண்டி போட்டு மக்களை வந்து சுத்த விட்றீங்க. அங்கே வந்து எவ்வளோ கமிஷன் போகுது அப்படின்றது இன்னும் வந்து அண்ணாமலை சொன்ன 200 கோடி ரூபாய் ஊழல் 2010 ஸ்டாலின் அவர்கள் கமிஷனாக வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. அதை பற்றி இன்னும் வந்து மறுபடியும் வந்து அண்ணாமலை அவரும் பேசாமல் தான் இருக்கார். ஏற்கனவே நடந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான். இப்போ நீங்கள் பரவலாக எல்லா இடத்துலையும் நோண்டி போகிறாங்க, பார்க்க நோண்டி போடுறாங்க, புதுசாக இதுன்றாங்க அதுன்றாங்க. நீங்கள் இப்படி நோண்டி போட்டால் அதில் எவ்வளோ கமிஷன் வரும் அப்படின்றத பார்க்கணும் நீங்கள். புரியுதுங்களா? ஒவ்வொரு நகராட்சி மாநகராட்சி நீங்கள் மதுரையில் நடந்த அந்த என்ன வரி வசூல் ஊழல், அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கிட்ட அந்த ஆன்லைனில் இருக்கக்கூடிய அந்த இது வந்து ஓப்பன் பண்ணுற அளவுக்கு பாஸ்வேர்டு கோடு வேர்டு எல்லாத்தையும் வச்சுருக்கிறாங்க. புரோக்கரே வச்சுருக்கிறான். இந்த இதுக்கு டேக்ஸு கிளியரன்ஸுக்கு இது இன்வால்வ் ஆகிற புரோக்கர். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஊழல் பாருங்கள் எப்படி அவங்களே வந்து இதே அரசாங்கம் வந்து அந்த மதுரை நகராட்சி வந்து டிசால்வ் பண்ணுது. அப்போ நீங்களே உங்கள் ஊழலை ஒத்துக்கிறீங்க. கிட்டத்தட்ட 150 பில்டிங்க்கு வந்து கம்மியான ரேட்டிங்கில் வந்து டேக்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ இதை யாருக்கு லாஸு? கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் லாஸுக்கு மதுரை மாநகராட்சிக்கு. இந்த மாதிரியான ஊழல்கள்லாம் ஏகப்பட்ட ஊழல். இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷனு. நீங்கள் வந்து மானாவாரியாக நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், இவங்க சொல்கிறாங்களே பீகார்லாம் வளர்ச்சி அடையில யூபின்னு சொல்கிறாங்களே, இங்கே தமிழ்நாட்டில் வந்து சைக்கிள் கொடுக்கும் திட்டம் பள்ளி மாணவர்களுக்கு இப்போ கொடுக்குறாங்களா இல்லையா? கொடுத்துட்டு தானே இருக்காங்க. எவ்வளோ ரேட்டிங் ஒரு சைக்கிளினோட ரேட்டு எவ்வளோக்கு வாங்குறீங்க? இங்கே எவ்வளோக்கு வாங்குறாங்க, அங்கே பீகாரில் எவ்வளோக்கு வாங்குறாங்க நான் சொல்கிறேன். ஒரு சைக்கிள் வந்து 700 ரூபாய் 800 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க. அதனோட ஒரிஜினல் ரேட்டு பீகார் யூபியில் வந்து சைக்கிள் வாங்கி கொடுக்குறாங்க பள்ளி மாணவர்களுக்கு 350 ரூபா 400 ரூபா, மிஞ்சி போனால் 450 ரூபா. அப்போ இங்கே எங்கே மார்ஜின் எவ்வளோ ஆகுது? 250 ரூபா 300 ரூபா வந்து சொலையாக வந்து கமிஷன் ஒரு சைக்கிளுக்கு வந்து இவங்களுக்கு போகுது. அந்த ஊழலை பற்றிலாம் நிறைய பேர் பேசுறது இல்லை. நான் ஏற்கனவே ஒரு ஊடகத்தில் அந்த விவாத மேடையில் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சைக்கிள் வாங்கி கொடுக்குறதுல ஊழல். இன்னமும் இவங்க வந்து சிறப்பாக இப்போ பாருங்கள், நேற்று வந்து பாருங்கள், இந்த பஸ்ஸு இதுவாகி உதிரி பாகம் இதுவாகி ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு. அதில் எவ்வளோ பெரிய ஸ்கேம் ஊழல் நடந்திருக்கு. அதில் வந்து எவ்வளோ அந்த உதிரி பாகங்கள் வாங்குறதுல வந்து எவ்வளோ கமிஷன் போகுது. அந்த இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து இவங்க 2006 11 பீரியடில் என்ன பண்ணாங்கன்னா கோட்டம் சொல்லுவாங்க, என்ன சொல்கிறது, விழுப்புரம் கோட்டம், டிரான்ஸ்போர்ட் கோட்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு கோட்டத்தினுடைய சொந்த நிலத்தையே வந்து அடமானம் வச்சிட்டாங்க பேங்க்கில், நேஷ்னலைஸ்டு பேங்க் எல்லா இடத்துலையும். ஏன்னா பஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ரன் பண்ணுறதுக்கு வருமானம் இல்லைன்னு. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அது மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இப்போ ஒன்று வந்திருக்கு. இப்போ எல்லாம் 14.40% வந்து 4% வந்து இது கொடுக்குறாங்களாம், ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டிங்கன்னா. நார்மல் பேங்க்கோட அதிகமாக கொடுக்குறாங்க, 7% அதிகமாக. யார்? திருவள்ளூர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எம்ப்ளாயிஸ், தீகோ அப்படின்னு சொல்லி போட்டு இதெல்லாம் வந்து ஆரம்பித்து இதில் என்ன ஸ்கேம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போது மத்திய அரசாங்கம் கோஆப்ரேஷன் மினிஸ்ட்ரின்னு இருக்குது, அமித்ஷா கண்ட்ரோலில் இருக்குது. அதில் நிறைய இந்த மல்டி ஸ்டேட்டு கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டின்னு ஆரம்பிச்சிக்கலான்னு இருக்குது. அந்த இதில் எவ்வளோ ஸ்கேம் பண்ண போகிறாங்கன்னு தெரில. மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லேயே வந்து பல வகையான ஊழல்கள், உதிரி பாகங்கள் வாங்குறதுல இவங்களுக்கு ப்ரைவேட்டுக்கு ஒப்படைச்சிட்டாங்க. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் வரதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12 ரூபா கொடுத்து நார்மலாக ஒரு 6 ரூபா கொடுத்து நார்மலாக நம்ம இடத்துல இருந்து அசோக் பில்லருக்கு ஏறினீங்கன்னா 6 ரூபா 7 ரூபா வருது. இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னா 13 ரூபா. டிரைவர் மட்டும்தான் என்னது டிரைவர் ப்ரைவேட்டு. இதில் வந்து கண்டக்டர் கலெக்ஷன் ஆகிற இடத்துல மட்டும்தான் நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எம்ப்ளாயீஸு அப்பாயின்ட் பண்ணலாம், அதுவும் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸு. புரியுதுங்களா? அவங்களுக்கு வந்து எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்கன்னா 25,000 கொடுக்க வேண்டிய இடத்துல 14,000 தான் கொடுக்குறாங்க. அது என்ன கணக்கு எழுதுவாங்கன்னு தெரில.
அந்த இதெல்லாம் ஊழல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பூதங்களாக வரும். பத்திரப்பதிவு துறையில் பயங்கரமான ஊழல். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து டிடிசிபியில் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா வாங்குறாங்க கமிஷன் அப்ரூவலுக்கு. இப்போ வெளியிலலாம் வந்து நிறைய இந்த பொன்னேரி இந்த ஏரியாலாம் ரியல் எஸ்டேட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க, இந்த சென்னையை சுற்றி இருக்கிற ஏரியாவில். அதெல்லாம் ஒரு டிடிசிபி அப்ரூவலுக்கு 50 ரூபாயிலேருந்து 75 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. இதே சிஎம்டி அப்ரூவல்னால் 75 ரூபாயிலேருந்து வந்து 100 ரூபா 150 ரூபா வரைக்கும் கமிஷன் போகுது. இதுதான் வந்து இந்த ரியல் எஸ்டேட் துறையில் வந்து பத்திரப்பதிவு இதில் வந்து நடக்கக்கூடிய ஊழல்கள், அப்ரூவலில் நடக்கக்கூடிய ஊழல்கள். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.